பார்க்கலாம். ஓ ஜீசஸ், glory glory. ஆண்டவரே, இதுதான் பூரிய ஊதுவது. ஹalleluya. கிதியோன் ஊதினானே எக்காலம், பூரிய இதுதான் ஊதி கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நாம் ஊதும் போதெல்லாம் எதிரிய ஊதி பெறுவோம். கை தட்டுங்க. எதிரிய ஊதி அனுப்பிடுவோம். கிதியோன் சேனை ஊதும் போது எதிரி சிதறி குதறி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். சொல்லுங்க, இந்த ஊழியத்துக்கு எதிரான எதிரிகள் சிதறி கூக்குரலிட்டு ஓடு சொல்லுங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசாயா ஏசாயா ஏசாயா. அதுவும் வேதம் சொல்லுது, பெருந்தொனியாய் நீங்கள் ஊத கடவீர்கள். இதுதான் பெருந்தொனி. அதனாலதான் ஏசாயா ஊதுங்க பார்க்கலாம். எல்லாரும் எக்கால ஊதுங்க. glory glory glory. இன்னொரு விஷயம், glory glory glory. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. தீகா பாகா தாரா லார் அந்நிய பாசம் பேசுங்க. கை தட்டி பேசுங்க. சோர்ந்து போகாதீங்க. வேத்தோட நிக்க போறோம். முடி வர அதே மேல. அப்படி ஊதும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் பெருந்தொனியாய் ஊதும் போது உங்கள் தேவனாய கர்த்தரால், இது என்னாகமம் 10:9 இருக்கு, உங்கள் தேவனாய கர்த்தரால் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். நினைவு கூறப்படுவீர்கள். இந்த ஊழியம் நினைவு கூறப்பட்டு எதிரியின் கையில் இருந்து நீங்களாக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா glory 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 glory. இன்னொரு விஷயம், ஏசாயா முழங்கும். எதிரி சிதறி கூக்குரட்டு ஓடு ஓடு. அபகதர அபகதர ஏபகதர லாரா கமகதேரே கபகா. இந்த ஊழியத்துக்கு எதிராக எத்தனையோ தடைகள், எதிரிகள். ஆனாலும் கூட நாம் பெருந்தொனியாய் முழங்க முழங்க ஜெயம் எடுப்போம். சொல்லுங்க, ஜெயம் எடுத்து இந்த எல்லாவற்றையும் முற்றிலுமாய் செய்து முடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா glory 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 glory. glory shakaba shakabagadara abagadar abagadara lagaba ஏகபகதர கபா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடு. glory. நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், glory. எல்லாரும் கொண்டாடுவோம். glory. கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா,
ஆமென். சொல்லுங்க இயேசு ராஜா. glory, wonderful, glory. இயேசு ராஜா. ஆமென், ஆமென். ஹalleluya, glory Jesus. Amen. Glory. Amen. நல்ல கைதட்டி சந்தோஷமா 25வது ஆண்டு. ஹalleluya. வெல்கம். புது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம். ஜாயா. ஆமென். glory. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகளெல்லாம். ஹalleluya. glory. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல வந்துட்டாரா, வந்துட்டாரா. Thank you அப்பா. இப்ப சொல்லுங்க இயேசு ராஜா, எங்க ராஜா. glory ராஜா. glory. thank you. சொல்லுங்க இயேசு ராஜா. ஆமென். ஹalleluya. நம்ம இயேசு ராஜா. glory, glory. thank you அப்பா. இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளும் உடைவதாக. ஹalleluya. glory, glory. மகிமை கொஞ்சம் ஷார்ப்பா. ஹalleluya. thank you அப்பா. இயேசுவின் நாமத்தில் சவுண்ட் சிஸ்டம் சரியா இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அல்பர் கபாகா தே ரே கபா ஓ ரே பஹா. ஜீசஸ், ஜீசஸ். உங்க நாமத்துல ஜெயம் எடுப்போம். லே மகுதரா. விடாதே, கைதட்டிட்டே தடைகளை உடைங்க. இயேசுவின் நாமத்துல உற்சாகமா. அம்மகதரர கபகதரா ஏ பகதரா சாதன மகுதரா. ஆமென். thank you அப்பா. thank you அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. சாப்பிட்டா. நன்றி அப்பா. ரீமகதரா. சாப்பிட்டா, சாப்பிட்டா. எஸ் லார்ட். thank you. thank you அப்பா. எஸ், எஸ் டாடி. எஸ் டாடி. நீ மகதரல ரக மகதரா. 25 உடனே மத்தேயுல சில 25 நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஹalleluya. உற்சாகமா இருக்கிறீங்களா? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வாசிக்க வைத்தார். அதிலே ஒரு சில இடங்கள் ஆமென், ஆமென் தட்டிக்கிட்டே இரு. விடாத. ஷீபகலேசா ஊர மகுதரா. ஏ மகு. அந்த மத்தேயு 15:25 இப்படியா நான் வாசிக்கிறேன். அந்த கானானிய பெண். ஆமென். அவள் வந்து ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டார். அவள் வந்து முழந்தாள் படியிட்டு. முழந்தாள் படியிட்டு. பைபிள் இருக்கு இங்கிலீஷ்ல. முழந்தாள் படியிட்டு. முழந்தாள் படியிட்டு. ஆராதனை செய்து. ஆராதனை செய்து. worship பண்ணி. worship பண்ணி. எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் சொல்லுவீங்க அந்த ஜெபத்தை?
எனக்கு உதவி செய்யும் கை உயர்த்துங்க எனக்கு பார்க்கலாம். உதவி செய்யும். ஏசையா ஏசையா. என் பிள்ளைக்கு உதவி என் செய்யும், பிள்ளைக்கு உதவி செய்யும். என் குடும்பத்துக்கு உதவி என் செய்யும், குடும்பத்துக்கு உதவி செய்யும். என் தேசத்துக்கு உதவி என் செய்யும், தேசத்துக்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்துக்கு உதவி இந்த செய்யும். ஊழியத்துக்கு உதவி செய்யும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா glory 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 amen 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 wonderful உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஏசையா. Help me Lord. Amen. Amen. அதுக்கு தான் கூடி இருக்கிறோம். Amen. Help me Lord சொல்லுங்க. Help me, Lord. Help me. Help me. இந்த புது வருஷத்துல புது வருஷத்துல எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். உதவி செய்யும். உதவி செய்யும். Jesus. Jesus. இந்த ப்ராஜெக்ட்லாம் முழுமையாக நிறைவேற உதவி செய்யும். உதவி செய்யும். கோடி கோடிகள் தேவை, உதவி செய்யும். உதவி செய்யும். ஏசையா கேளுங்க, அப்படி ஏசையா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யும், உதவி செய்யும். உதவி செய்யும். உதவி செய்யும். அதுதான் புது வருஷத்துல நம்முடைய ஜெபமா இருக்கும். ஆமென். ஹெல்ப் மீ Help லார்ட். me, Lord. அதுதான் நம்முடைய ஹெல்ப், Helper. துணையாளரே. துணையாளரே. நமக்கு அவருக்கு அப்பாவுக்கு என்ன பேரு? துணையாளரே. துணையாளரே. ஜீசஸ். Jesus. அல்பர்க மகதரா ஏரே மகா. அதனாலதான் துணையாளரே. சிறையின் நிழலில் தானே என்ன செய்கிறேன்? களி கூறுவேன். சங்கீதம் 63:7. 7 நாள் சொல்ல வேண்டிய ஒன்று, துணையாளரே. சிறையின் நிழலில் தானே எனக்கு என்ன? களி கூறுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க நிழல்ல தான்ப்பா எனக்கு களி கூறுவே, களி கூறுவே என் தேவனே இயேசுவே. உம்மையே எத்தனை பேர் அவரை லவ் பண்றோம்? நேசிக்கிறப்பா சொல்லுங்க. இயேசுவே. ஹalleluya. நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் glory மாயையா, glory. உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா என் தேவனே. ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. Thank you அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமக்கு நன்றிப்பா. ஜோர கைதட்டி ஏசையா உற்சாகம் ஆல்பர்கா ஏதரேகா பகதரரர அபகதரரர கமகா அபகதரரர ஏக்கபா. இன்னொரு விசை glory glory glory. Thank you அப்பா. Thank you அப்பா. இந்த கானானிய பெண் ஜெபத்துக்கு ஒரு மாதிரிக, ஒரு மாடல். ஆமென் சொல்லுங்க. அவ ஆரம்பத்துல 22:15-22 அவ ஜெபம் மனம் இறங்கும் ஜெபிக்கிறா.
என் பிள்ளை மேல மனமிறங்கும். மனமிறங்கும். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும் அப்பா மனமிறங்கும் அப்பா என்று அவர் முன்னால போகும்போது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் கண்டுக்கிறாமே போயிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் சில பேர் நினைக்கிறோம், நம்முடைய ஜெபத்தை கண்டுக்கிறலையோ அப்படின்னு தான் நினைக்கிறோம் அநேக முறை. ஆனா அவள் அத பொருட்படுத்தல, பின்னாலே போகிறாள். அடுத்து முன்னால வந்து முழந்தாள் படிட்டு சொல்றாள், ஹெல்ப் மீ லார்ட், எனக்கு உதவி செய்யும். ஹalleluya, ஹalleluya. அவளுக்கு உதவி வந்ததா? வந்தது. அடுத்து அவர் வாயில வர்ற வார்த்தை, நாய்களுக்கெல்லாம் அப்பத்தை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரோ, நாயின உடனே இவள் அதுலயும் சோர்ந்து போகாம, நான் தெருவுல உள்ள நாயில உங்க வீட்டு நாயின்னு சொல்றா. கைதட்டுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல நீங்க வளர்க்கிற நாய்க்குட்டினா எவ்வளவு தைரியம் பாருங்க. நான் தெருவுல இருக்கிற நாய் அல்ல, எஜமான் நீங்க உங்க வீட்டுல வளர்கிற நாய்க்குட்டினா அப்படி சொன்ன உடனே கர்த்தரால் அதுக்கு மேல நிறுத்த முடியல. ஓ உமன், ஓ உமன், சகோதரியே, மகளே, விசுவாசம் பெருசு, விசுவாசம் பெருசு, நீ விரும்புறபடி உனக்கு நடக்கும் சொல்லுங்க. விரும்புறபடி உனக்கு நடக்கும். ஹalleluya, ஏசாயா, glory, 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 ஏசாயா, glory, 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 glory. விசுவாசம் பெருசு. Amen, amen, amen. Rebagadara, kabagadara, rarakabaka. ஆச்சரியப்படுகிறார் கர்த்தர். அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க விசுவாசம் பெருசு. அதனாலதான் இங்க வந்து நிக்கிறீங்க. விசுவாசத்தோட நிக்கிறீங்களா? எல்லாம் கர்த்தரால கூடும். என் வீட்டுக்கு அற்புதம் செய்ய கர்த்தரால் கூடும். ஹalleluya. விசுவாசம் பெருசா இருக்கிறதுனாலதான் அண்ணன் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கட்டிட்டு இருக்கிறாரு. கைதட்டுங்க பார்க்கலாம். பெரிய விசுவாசம், சல்யூட் அடிக்கலாம். ஹalleluya. நாங்கெல்லாம் இப்படிலாம் நினைச்சே பார்க்க முடியாது. அண்ணன் விசுவாசம் பெருசு. அதான் அண்ணன் சொன்னேன், இவ்வளவு ப்ராஜெக்ட் மத்தியில டென்ஷன் ஆகாம சிரிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் பெரிய அதிசயம். ஜாலியா இருக்க. அப்படி நான் கேட்டேன், என்னென்ன ரகசியம்னா அவர் பாத்துக்குருவார்ல, நான் ஏன் டென்ஷனா இருக்கல. ஏசாயான்னு சொல்லுங்க. glory, 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 ஏசாயா, glory. மக்கத்தலர எஸ்ஸகபகதர எல்லா தடைகளை உடை. இயேசுவின் நாமம், நாமம். ஓரே கபகதர ஏலே ரேக்கபகதர ராக்கபக. அவளுக்கு தான் அவர் சொல்றாரு, விசுவாசம் பெருசு. அதனால என்ன சொல்லுகிறா? நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் சொல்லுங்க. விரும்புகிறபடின்னு சொல்லுங்க. விரும்புகிறபடி கர்த்தர் சொல்லுகிறா, நீங்க விரும்புகிறபடி, நீங்க விரும்புகிறபடி, இந்த ஊழியத்தின் தலைவர் விரும்புகிறபடி, விரும்புகிறபடி, இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் விரும்புகிறபடி, விரும்புகிறபடி, இங்க இருக்கிற விசுவாசிகள் விரும்புகிறபடி, விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுள். கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஓ விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுள். ஓ நீங்கள் விரும்புகிறீர்களோ அத்தனையும் நீங்கள் விரும்புகிறபடி இந்த புது வருஷ செய்தியா நீ எடுத்துக்கங்க. இந்த புது வருஷத்துல நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு நடப்பதாக. என்னெல்லாம் விரும்புறீங்க அது நடப்பதாக. ஆமென். தடையில்லாமல் கட்டப்படுவதாக, குறிக்கப்பட்ட தேதியிலே முடிவடைவதாக. ஏசாயா சொல்லுங்க. glory. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இக்கபக சத்தலர கபக தலர கபக.
அல்பர் கபாகதா குரா கபாகா பகதர கபாகா. சங்கீதம் 24 அந்த வாக்குறுதியை அப்படி நினைவு கூறுகிறார். 24 சங்கீதத்துல May the Lord, ஆங்கிலம் அழகா இருக்கு. May the Lord grant your heart's desire. சொல்லுங்க, heart's desire. உங்கள் இதய விருப்பம் நிறைவேறுவதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதய விருப்பம் இந்த புது வருஷத்துல நிறைவேறுவதாக. ஆசீர்வதிங்க பார்க்கலாம். உங்க இதய விருப்பம், உங்க இதய விருப்பம் பாஸ்டர், உங்க இதய விருப்பம் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஏசாயா, glory, glory, மகிமை, 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 மகிமை. அல்பர்கபகதா 24 நடப்பதாக. இந்த புது வருஷத்துல 24 உன்னுடைய இதய விருப்பம் நிறைவேறுவதாக. உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் may the Lord fulfill. Thank you, thank you அப்பா, thank you அப்பா Jesus. thank you அப்பா சொல்லுங்க. thank you அப்பா. கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். glory, நன்றி அப்பா. glory, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். Amen, amen. Thank you, thank you, Appa. Thank you, Appa. Yesaya, 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 Yesaya ன்னு சொல்லுங்க. ஹalleluya. சொல்லும் போதே அற்புதம். இயேசுவின் நாமத்துல சுகம். ஏசாயா, 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 ஏசாயா. Thank you அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஜீசஸ். Thank you அப்பா. உம்முடைய சமூகத்துக்காக நன்றி. எத்தனை பேர் உணர்றீங்க ராஜா உலாவுகிறார்னு உணர்றீங்களா? எனக்கு தெரியுது. God is moving here. இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ப்ராஜெக்ட் மேல, இந்த ஊழியத்தின் மேல பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரியமா இருக்கிறாரா? அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. நான் எத்தனையோ நியூ இயர் சர்வீஸ்ல எத்தனையோ சர்வீஸ், ஆனா இது மாதிரி கூட்டத்தை பார்க்கல. எங்கெங்கோ கூட்டம் அங்கிட்டு இங்கிட்டுலாம் இருக்கா. ஆமென். ஆன்லைன்ல. ஹalleluya. இது எதை குறிக்குதுன்னா, இந்த ஊழியத்தின் மேல பிரியமா இருக்கிறாரு. இதுல கலந்து கொள்கிற விசுவாசிகள் மேல பிரியமா இருக்கிறாரு. ஹalleluya. ஆமென். அதனால நமக்கு பேர் பிரியமான. பாடுங்க. பிரியமானவனே சகமா ஆத்துமா வாழ்வது போ, ஆத்துமா வாழ்வது போ, சந்தோஷமா சந்தோஷமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே, பிரியமானவன். ஆமென். சுகமாயிரு மகனே. லா 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 லா. Glory, 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 glory. ஓ பிரியமானவனே
சக்சஸா வாழ்ந்து ஜெயமாய் வாழ்ந்துன்னு சேர்த்துக்கிறேன். தமிழ்ல ஜெயமாய் வாழ்ந்து சேர்த்துக்கங்க. சக்சஸா வாழ்ந்து சுகமாய் இருப்பா. ஜெயம் சுகம் அதுதான் பிரியமானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏசையா கூப்பிடுங்கப்பா, 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 கூப்பிடுங்கப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க 2025 சுகமா வாழ போறோம்? ஆமென். 24 உள்ள எல்லா வியாதியும் 25க்கு வராது. இப்பப்பட்ட வியாதி நாளைக்கு இல்ல, புது வருஷத்துல இல்ல. அநேகருக்கு இந்த இடுப்பு வலிகள் ரொம்ப வேதனைப்படுறது எனக்கு தெரியுது. இயேசு நாமத்தில் இல்லாமல் போவதாக, பெயின் இல்லாமல் போவதாக, முட்டு வலிகள் இல்லாமல் போவதாக, ஒரு பரிபூர்ண சுகம் இந்த புது வருஷத்துல கைதட்டி ஆமென் சொல்லுங்க. Glory, 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 glory. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? ஹalleluya, ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தரே உன் அடைக்கலமானா, ஆபரமானா, எனக்கு அடைக்கலமான கர்த்தர். 91 சங்கீதம் 9 எனக்கு அடைக்கலமான கர்த்தர், உனக்கு தாபரமானா, ஆதலால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கை தட்டுங்க, ஜீசஸ் சொல்லுங்க. ஆமென். சந்தோஷம் அந்த பாடலை பாடுங்க. என்னோட ஒரு ஊழியம் செய்கிற தம்பி 11 வயசுல இந்த வியாதி நோய் அவ்வளவுதான், முடியாது, வாழ்க்கை முடிந்தது என்ற நிலையில தான் இந்த பாடல் வெளிவந்த சமயம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த பாடலை அவன் சண்டே கிளாஸ்ல 11 வயசுல இந்த பாடலை பாடுகிறவர்களை, அந்த பாடலை கேட்கும் போதே அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து இன்றைக்கு ஊழியம் செய்கிறார் எங்களோட. இந்த பாடலை பாடுங்கள், இன்றைக்கு ஒரு சுகத்தை அனுபவிப்பீர்கள். ஹalleluya. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. எத்தனை சொல்ல முடியும்? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. சொல்லுங்க, அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டா. சொல்லுங்க, அடைக்கலமான ஆண்டவர glory ஆதாயமாக்கி கொண்டா. லா 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 லா. அப்படியே கரங்களை உயர்த்தி சுகத்தை கூறுகிறேன். ஆமென். ஷாகவகா லா 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 லா. வாதை உந்தன் கூடாரத்தை சொல்லுங்க. கைதட்டி இன்னும் சில நிமிடங்கள் தான், 11 மணிக்குள்ள நான் முடிச்சு அண்டை கையில கொடுக்க போறேன். ஒரு கைதட்டி மகிழ்ச்சியோட பாடுங்க. நான் விசுவாசிக்கிறேன் 25 நீங்க மருத்துவமனைக்கு போகாம உங்களை காப்பாற்ற வராங்க. 25 ஆண்டு சுகத்தின் ஆண்டு டிக்ளேர் பண்றேன். year of healing, year of healing, year of healing. பிரியமானவனுக்குள்ள ஆசீர்வாதம். நீ சுகமாயிருப்பா.
ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. சொல்லுங்க ஆட்டுக்குட்டி ஹalleluya glory சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, ஆமென் வசனம் உண்டு, glory அன்றாட வெற்றி உண்டு. la 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 glory wonderful glory. சொல்லுங்க வாதை உண்டு glory. thank you அப்பா glory 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 glory. நன்றி அப்பா glory ஆமென். thank you அப்பா. சொல்லுங்க thank you அப்பா. கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க ஆமென். ஊழியர்களை பார்த்து சொல்றா, அதனால அசையாமல் அதிகமா செயல்படுவோம். glory glory la 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 la. thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா. வாதை உண்டு thank you glory glory glory. சொல்ல சொல்ல அற்புதம், உடல்ல அற்புதம், கால்ல அற்புதம். ஜீசஸ் ஆமென். அப்ப விசுவாசத்தோட கை தட்டி thank you அப்பான்னு சொல்லுங்க. கட்டளை கொடு, தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கட்டளை கொடு, சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக. கட்டளை கொடு, கரைகள்ல வல்லமை இறங்குவதாக. கட்டளை கொடு, எலும்புகள்ல வல்லமை இறங்குவதாக. கட்டளை கொடு. எலும்புகள்ல வல்லமை இறங்குவதாக. சேக்கபாகா இறங்குவதாக. சேக்கபாகா சுகம் உண்டாவதாக. ஜீசஸ் சுகம் உண்டாவதாக. ஜீசஸ் பகுதிகளில் சுகம் உண்டாவதாக. ஜீசஸ் தைராய்டு மறைவதாக. ஜீசஸ் கட்டிகள் மறைவதாக. ஜீசஸ் சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. ஜீசஸ் சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. ஓ கல்லீரல் சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. ஓ இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் glory கட்டளையிடுகிறோம்ப்பா. glory. சுகம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹalleluya நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. ஜீசஸ் நேம். நீதியின் சூரியன் என் மேல என் கை வைங்க. நீதியின் சூரியன் இயேசு என் மேல, என் மேல அவருடைய சிறகின் நிழல்ல ஆரோக்கியம் கை தட்டுங்க. ஆரோக்கியம் கை தட்டுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம். ஆரோக்கியம். இந்த வருஷம் ஆரோக்கிய வருஷம் சொல்லுங்க. ஆரோக்கிய வருஷம். ஆரோக்கிய வருஷம் ஆரோக்கிய வருஷம் 2025 2025 ஆரோக்கிய வருஷம். அப்படி டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் பண்றோம்ப்பா. ஆரோக்கிய வருஷம் 2025. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. 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 Thank you அப்பா. நன்றி அப்பா. Thank you அப்பா. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹalleluya ஜீசஸ் னு சொல்லுங்க. இப்ப எல்லாரும் எக்கால ஊதுவோமா? இயேசையா ஊதுங்கப்பா, ஊதுங்க, 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 ஊதுங்க. தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. இப்படி ஊதிதான் துதி எக்காலம். இதுக்கு பேர் துதி எக்காலம். சொல்லுங்க, துதி எக்காலம். துதி எக்காலம். சப்தமாய் துதித்து ஆமென். எரிகோ மதில்களை விழத்தாட்டுவோம், விழத்தாட்டுவோம். தேசத்தை சுதந்திரிக்க உள்ள தடையாகிய எரிகோ மதில்கள் எல்லாம், எரிகோ மதில்கள் எல்லாம் சபையார் துதிக்க 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 எக்காலம் ஊத ஊத எக்காலம் ஊத ஊத விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. எழும்புது எழும்புது இயேசுவின் படை. இப்படி சொல்லுங்க, விழுகுது 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 எரிகோ கோட்டை. அல்வர்க மகா எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம். சொல்லுங்க, ஹalleluya. துதிப்போ தேசத்தை சொந்தம். இப்படி காட்டுங்க, விழுகுது 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 எரிகோ கோட்டை. எழும்புது எழும்புது இயேசுவின் படை. இப்படி சொல்லுங்க, விழுகுது விழுகுது. தேங்க்யூ அப்பா. எல்லா எரிகோ மதில்களை விழட்டும். எழும்புது இயேசுவின் படை. உங்க குடும்பத்துல எதிரான எல்லா எரிகோ மதில்களும் விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. எழும்புது 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 இயேசுவின் ஊழியம், இயேசுவின் ஊழியம். விழுகுது விழுகுது எரிகோ. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எழும்புது இயேசுவின் ஊழியம். இயேசையா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, இயேசையா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசையா. ஜோரா கைதட்டி நன்றி சொல்லுங்க. இன்னொரு 10 நிமிடத்துல பிடிக்க போறேன். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. 11 ஆக போகுது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. வாக்குறுதிகளை ஆண்டவர் சொல்லி வாக்குறுதிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு சொந்தமாவதாக. குறிப்பாக 147ஆம் சங்கீதத்துல அந்த 11ஆம் வசனத்துல இப்படியாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இந்த இரவுல அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்கள கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கிருபைக்கு காத்திருக்கிறோம். உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. அதனால உங்களை விட்டு பிரிய மாட்டாரு. ஹalleluya. பிரியமா இருக்கிறாரு. நீங்க தான் எப்சிபா, நீங்க தான் பியூலா. எப்சிபான்னா உங்க மேல பிரியம், பியூலான்னா உங்களை மனவாட்டியா மாத்திட்டாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கை தட்டுங்க. அப்பதான் புரியும். அப்படி சொன்னா தான் புரியும். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இயேசையா glory glory. இயேசையா thank you அப்பா, thank you அப்பா. பிரியமா இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் பக்தன் சொல்வாரு 12ஆம் வசனத்துல, எருசலேமே கர்த்தரை துதி, சீயோனே தேவனை துதி. கொண்டு வாங்க அந்த 12ஆம் வசனம். உரமா காதாரா சொல்லுங்க. எருசலேமே சபையே ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதி. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த இரவுல துதி பெருகட்டும்.
ஸ்தோத்திரம் பெருகட்டும். இயேசுயா நாமம் உயரட்டும். ஹalleluya. ஆமென். பிரியமானவர்கள் செய்கிற மிகப்பெரிய காரியம் துதி. இந்த 25 ஆண்டு துதியின் ஆண்டுன்னு டிக்ளேர் பண்றேன். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. துதியின் ஆண்டு. துதி கூடும். துதி கூடும். இதுவரை இல்லாத துதி. இதுவரை இல்லாத துதி. ஓ வாயில, ஓ வீட்ல, உங்க சபையில பெருகுவதாக. ஒவ்வொரு துதியோ எதிரிக்கு மிதி. துதி எதிரிய மிதி. சக்கமா அந்நிய பாஷை பேசி துதிங்க பாக்க. கை தட்டிட்டு அந்நிய பாஷை. இன்னும் 10 நிமிடம். அல்பர்கா பாகா அரேகா பாகா தரலரா காபாகா. உற்சாகமா நிக்கிறீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா உற்சாகமா இருக்கு. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் சிரிங்க. உங்க முகத்தை என் முகம் பார்க்க முடியல. அதனால என் முகமாவது பாக்குறீங்களா? சிரிச்சுக்கிட்டே பாருங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். சிரிக்கிறதுக்கு ஆளை வச்சிருக்க பாருங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பா பிரியமானவர்களுக்குள்ள அடையாளமே துதிதான். ஆமென். நாமெல்லாம் பிரியமானவர்கள். ஹalleluya. சங்கீதம் 69 இருக்க 30ல இதுவே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துங்க. இதுவே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்கள் அவருக்கு பிரியமானதை செய்யணும். கை தட்டுங்க. ஏன் நாமெல்லாம் பிரியமானவர்கள்? அவருக்கு பிரியமானதை செய்வதா? ஹalleluya. சொல்லுங்க, நான் பிரியமானவன். பிரியமானவன் அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வேன். ஆமென். சொல்லுங்க. ஆமென். சொல்ற நல்லா. பிரியமானவன் கர்த்தருக்கு. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வேன். ஆமென். இதுவே பிரியம். பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இதுவே பிரியம். பிரியம். உன்னை விட்டு பிரிய மாட்டாரு. பிரிய மாட்டாரு. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. அப்போ அப்படி துதிக்கும் போது நடக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். ஹalleluya. இனி தொடர்ந்து எப்படி இருக்கலாம்? ஒரு கைதட்டு. Thank you டா, thank you டா, thank you டா. Thank you சபா கதரல ராகமா. எனக்கு கதரல ராகமா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அநேகர் நின்னுகிட்டே இருக்கிய கால் ஆச்சரியமா இருக்கு. அநேகர் நின்னுகிட்டே இருக்கிய கால் வலிக்காது போல. உங்களுக்கு 2025ல கால் வலிக்காத வருஷம் சொல்லுவோம். கால் வலிக்காது போல. ராகபாகா. இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே. ஹalleluya. ஆச்சரியமா இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ அந்த பிரியமானவன் துதிக்கும் போது அடுத்து வசனம் 13 சொல்லுது, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். சொல்லுங்க. அந்த வாய் திறந்து சொல்லுங்க. பலப்படுத்துவார். எங்கள் வாசல்கள், தாழ்பார்கள், எங்க குடும்பம், எங்க வாழ்க்கையை பலப்படுத்துவார்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பலப்படுத்துவார். பரிசுத்தாவி கூட வரும்போது பலன் அடைந்து. யார் அந்த பரிசுத்த ஆவி? இயேசுதான். ஆவியாக வருகிறார். உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி. சொல்லுங்க. பலப்படுத்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? சாட்சியாய் பயன்படுத்துவாரா? சாட்சியா பயன்படுத்துவாரா? வாசல்களை பலப்படுத்தி. அடுத்து என்ன சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கைதட்டுங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். glory. glory. நீ துதித்தா உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் சொல்றாரு. நீ துதித்தா நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடியால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹalleluya. சோ பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அந்த 18 சங்கீதம் கடைசியா அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும், சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சதா காலமும், சொல்லுங்க, சதா காலமும் கிருபை
கிருபை. அண்ணாச்சியை பார்த்து சொல்லுங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதனால உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை கைதட்டி உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சதாகாலமும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் தயவு. Thank you அப்பா. ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. glory glory glory. ஓ 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லையெங்கும் சமாதானம். 3 வந்துருச்சா? இந்த 3 மனப்பாடம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, துதிக்கிறவர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் பலப்படுத்துகிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்க எல்லையெங்கும், உங்க குடும்பத்தின் எல்லை, உங்க பட்டணத்தின் எல்லை, உங்க தேசத்தின் எல்லை, எல்லையெங்கும் சமாதானம். உங்க எல்லையெங்கும் சமாதானம். உங்களை பலப்படுத்துகிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்க எல்லையெங்கும் சமாதானம். ஏசாயான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசாயா glory. அப்படி உண்டாவதா 25 நடப்பதா, இந்த வாக்குத்தத்தம் நடப்பதாக, என் பிள்ளைகளுக்கு நடப்பதாக. glory glory glory. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you. amen. ஹalleluya. உற்சாகம் இருக்கிறவங்கள கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். எத்தனை பேர் இருக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்க, சுகமா இருக்க, நான் ஆசீர்வதிக்கிறேன். கடைசியா இந்த வருஷத்துல, இந்த வருஷ கடைசியா ஆண்டவர் வரப்போகிற காரியத்தை சொல்லி ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். ஹalleluya. 102 சங்கீதம் 15 இந்த 13 14 15 இப்படியாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ சீயோனுக்கு தயை செய்யும் காலம். 13 எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததுன்னு கை தட்டுங்க பாக்கலாம். வந்தது சொல்லுங்க. தேவரீ எழுந்தருளி இந்த ஊழியத்துக்கு இறங்குவீர், தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்து விட்டதுன்னு கை தட்டுங்க. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்து விட்டது. அதனால உம்முடைய ஊழியக்காரர் அதன் அடுத்த வசனம் 15 கர்த்தர் சீயோனை கட்டி, ஆமே சீயோனை கட்டி சொல்லுங்க. இந்த சபையை கட்டி, இந்த ஊழியத்தை கட்டி, ஆமென் சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தை கட்டி, எப்படி வெளிப்படுவா சொல்லுங்க. மகிமையில் வெளிப்படுவா. மகிமையின் ஆண்டு 25, அது மகிமையின் ஆண்டு. ஏசாயா கூப்பிடுங்க பார்க்கலாம். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஆமென் சொல்லுங்க. மகிமையின் ஆண்டு, வரப்போகிற ஆண்டு 25 ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார். குறிப்பாக இந்த ஊழியத்தின் வழியாக, இந்த ஊழியக்காரர்கள் வழியாக மகிமை வெளிப்படவும். ஏற்கனவே மகிமை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. இதைவிட மகிமை, மகிமை மேல மகிமை வெளிப்படும் நம்புறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா.
கர்த்தருடைய ஏக்கம் என் மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். ஏசாயா 40:5 மானிடர் யாவரும் அதை காண்பார்கள். ஜீசஸ் நேம். இதுதான் தேவனுடைய ஏக்கம். அதனால அந்த பல்லவியை பாடி முடிக்கிறேன். மகிமை மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. எத்தனை பேர் சொல்லுவீங்க மகிமை? ரெண்டா, தேவ மகிமை வெளிப்படும் வருடம் இது. அப்படி சொல்லுங்க. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் வருடம் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சொல்லுங்க. மானிடர் யாவரும் பாட்டு தெரியுதா? பாடி முடிப்போமா? ஏகமாய் காண்பார். இப்ப சொல்லுங்க. மகிமை சொல்லுங்க. மகிமை வெளிப்படும் ஆண்டு இது. மகிமை மகிமை வெளிப்படும் ஆண்டு இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். இந்த ஊழியத்தில் வெளிப்படும் மகிமைய மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார். கடைசியா ஒரு விச மகிமை மகிமை வெளிப்படும் ஆண்டு இது. சொல்லுங்க. மகிமை மகிமை வெளிப்படும் ஆண்டு இது. ஆண்டு இது. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் Thank you, அப்பா. காண்பார்கள். Thank you, அப்பா. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கவா? அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி, வருடத்துக்காய் நன்றி. தகப்பனே, இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம், இத bless பண்றோம். ஹalleluya. முற்று முடிய நடத்துவீங்க. One who started good work will complete it. ஒரு வேலையை ஆரம்பித்த தகப்பா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. Thank you. மனதார ஆசீர்வதிக்கிறோம். In Jesus name. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.